friends, நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ உங்க ஃப்ரெண்டோட மொபைல நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா அவங்க பண்ற எல்லாத்தையுமே நாம நம்ம ஃபோன் மூலமா இருந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஸோ ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உடனுக்குடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா இந்த ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னொரு ஃபோனில் அந்த ஃபோன் மூலமாக பண்ணுற அனைத்தையும் நாங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் டிப்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த டிப்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட் உடனுக்குடன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ 2 ஃபோன் வச்சுக்கிறோம். 2 ஃபோனில் இது நம்ம ஃப்ரெண்ட் ஃபோனில் இருக்கோம், இது என்னோடய ஃபோனில் இருக்கும். ஸோ நாம் இந்த ஃபோனில் ஃப்ரெண்ட் என்னென்ன பண்ணுறான்ற நம்ம ஃபோனை வச்சு பார்த்துக்க தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நாம் ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரெண்டோட ஃபோன் நம்ம கையில் ஒரு நிமிஷம் வந்தாலே போதும். நாம் அந்த ஃபோனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்க தான் பார்ப்போம். நான் இந்த வீடியோக்குள்ளே 2 லிங்க் கொடுக்குறேன். அதில் ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் காட்டுற நெட்வொர்க்கு போங்க. அது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லும். அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லும். நான் ஆல்ரெடி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன். ப்ளே ஸ்டோரில் இருக்குதுன்னு காட்டுது. ஸோ நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் அந்த ஆப். இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு ஓப்பன் காட்டுது. நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ கோட். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணோம்னா ஃப்ரெண்ட் மொபைலில் போய் அந்த செகண்ட் லிங்கை ஃப்ரெண்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறோம். என்னோடய வீடியோவில் அந்த லிங்க் இருக்குது. நீங்கள் போய் செகண்ட் லிங்கை உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கோட் காட்டும். நமக்கு ஒரு கோட், அவங்களுக்கு ஒரு கோட் காட்டும். இப்போ நாம் அந்த கோடை இங்கே டைப் பண்ணணும். கொடுத்துட்டு அப்ளை ஆகணும்னா ரிமோட் அட்ரஸ் அந்த ஆகுது. நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். நான் கனெக்ட் ஆகிட்டு இப்போ இது ஃப்ரெண்டோட ஃபோன், இது நம்ம ஃபோன். ஸோ நாம் அங்கே பண்ணுறதை இங்கேருந்து எப்படி பார்க்குறேன்னு நம்ம செஞ்சு காட்டுறோம் பாருங்க. ஸோ லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்குது. இதுக்கு நெட்வொர்க் இருந்தாலே போதும். அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவங்க பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு நிமிஷம் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் உங்கள் கையில் இருந்தாலே போதும். அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வாட்ஸ்அப்போட சாட் கூட பார்க்கலாம். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஃபோனில் கூட அந்த ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக அந்த ஃபோனுக்கு ஆப்ரேட் ஆகும் பாருங்கள். இங்கே நான் பேக் பண்ணுறேன். ஃப்ரெண்டோட மொபைல்லையும் பேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் அவர்கிட்டயே போய் பார்க்கலாம். நான் அவரோட க்ரோமுக்கு போகிறேன். க்ரோமுக்கு அவன் காட்டின ஹிஸ்ட்ரி கூட நாங்கள் பார்க்கலாம். என்னென்ன ஹிஸ்ட்ரி சர்ச் பண்ணாங்க எந்த கூட இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அவங்களோட ஃபோனை இங்கே யூஸ் பண்ணலாம். அவங்களோட அலோ இல்லாமல் அப்படி பார்க்கக்கூடிய சான்ஸில் இருக்குது. நான் இங்கே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே மாறுது ஃப்ரெண்டோட மொபைலில். இதை நான் அமர்த்தினோம்னா மறுபடியும் நார்மலாக வந்துடும். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம்.
நம்ம திரும்பி அவங்களோட ஃபோனை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக ரீசன்ட் ஆப்ஸுக்கு போய் இங்கே பார்க்குறோம். ரீசெண்ட் ஆப் மறுபடியும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி அதே ஆப் ஓப்பன் பண்ணால் நிற்கும் ஃப்ரெண்டோட ஃபோனை நாம் பார்க்கணுன்னா அவங்க எப்போவுமே ஆன்லைனில் இருக்கணும். ஆன்லைனில் இருக்கிற டைமில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். நாம் அந்த ஆப்பை அவங்களோட ஃபோனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை நாம் அவங்களே தெரியாமல் ஹைட் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் அந்த ஆப் இல்லை. ஸோ அவங்க இந்த ஆப்பை என்னென்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணவும் முடியாது. ஸோ நாம் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிக்கவும் முடியாது. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.